ஹே ஹாய், வெல்கம் டு போலோ பாய் இன்ஃபோஸ். ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடல. ஸோ திரும்ப இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி எதை பற்றி வீடியோ போட அப்படின்னா அவங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். என்னோட வண்டி இக்னிஸ் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது நான் எடுத்து ப்ரீஓன்டாக தான் எடுத்தேன். இது எடுத்து ஒரு 4 months ஆச்சு. ஸோ இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எதெல்லாம் பெனிஃபிட்ஸாக இருக்குது, எது டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன், ஸோ அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஒரு டிரைவ் போயிட்டு அப்படியே பார்ப்போம். ஸோ இதான் வண்டியோட கீ. இது ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட ஸ்பெக் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வண்டி என்ன மாடல்னு சொல்லிடுறேன். இது 2017 மாடல். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இக்னிஸ் ஜீட்டா வேரியன்ட். ஸோ இந்த வண்டி நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு 4,30,000 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு எனக்கு. வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு 47,000 ஓடி இருந்துச்சு. என்னதான் மாடல் வந்து நமக்கு அரௌண்ட் 8 years பக்கம் ஆக போகுது அப்படின்னாலுமே எனக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக இருந்தது. ப்ளஸ் சிங்கிள் ஓனர் அப்படின்றனால தான் நான் என்னோட யூசேஜ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளான்ஸாக போல வச்சுருந்தேன். இப்போ என்னோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மைலேஜ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக இந்த வண்டி தெரிஞ்சது. அதனால் நான் இந்த வண்டி சூஸ் பண்ணேன். ப்ளஸ் இக்னிஸ் ஏன் பர்சனலாக சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் டீசல் வண்டி இக்னிஸ் வந்து 2017-18 ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இக்னிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வண்டியோட அட்வான்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக சிட்டி டிராஃபிக் பம்பர் டு பம்பராக இருக்கட்டும், வேற எங்கே வேணாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மண் ரோட்டில் இப்போ நீங்கள் ஏற்றி போகிறீங்கன்னா கூட இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு எஸ்யூவி கான்செப்ட் வண்டி இல்லை, பட் ஆனால் ஒரு மைக்ரோ எஸ்யூவி மாதிரி தான் உங்களுக்கு இதை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒரு ஹேட்ச்சில் உட்கார்ற மாதிரி உங்களுக்கு லோவர் ஸ்டாண்ட்ஸ்லாம் வண்டி இருக்காது. நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவியில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை வந்து ரொம்ப ஒரு குட்டி கார எஸ்யூவியாக எப்படி நம்ம இது பண்ணி கொடுக்குறோமோ அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸில் உட்கார்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இக்னிஸ் நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேரிங் பிடிக்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஓவரால் கார்னர் வியூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப இந்த வண்டியோட அட்வான்டேஜ்னே சொல்ல போகலாம். அண்ட் வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டி அப்போ 2016-17 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் அண்ட் போத் டீசல் இன்ஜின் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.2 K சீரியஸ் இன்ஜின் தான் அவைலபிளாக இருந்தது. அண்ட் டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.3 மல்டிஜெட் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினோட பவர் ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் K சீரியஸ் இன்ஜின்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 82 bhp ஹார்ஸ் பவர் கொடுத்தாங்க. ப்ளஸ் 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்தாங்க. இதே மல்டிஜெட் இன்ஜின் போறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.3 1300 cc உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு bhp பார்த்தீங்க அப்படின்னா 75 bhp அண்ட் 160 or 70 சம்திங் அந்த நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வரும் உங்களுக்கு. அண்ட் டீசல் இன்ஜின்ல ரொம்ப அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்க் புல் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இக்னிஸ்ல. அது ஒரு குட்டி கார்ல அந்த 1.3 டீசல் இன்ஜின்றது 75 ஹார்ஸ் பவர்ன்றது கம்மி தான், பட் அந்த டார்க் வந்து உங்களுக்கு அப்படியே புல் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸ்டேரிங் பிடிச்சி நீங்க நல்லா ரைஸ் பண்ணீங்க பின்னாடி போற அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வண்டி 24 to 27 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தலாம் பார்த்துருக்கேன். அண்ட் பெட்ரோல் இன்ஜின் இந்த K சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில் மேக்ஸிமம் ஹைவே டிரைவ்ல நான் 19 வரைக்கும் எனக்கு கொடுத்த மாதிரி என்னோட கால்குலேஷனுக்கு எனக்கு தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து லாஸ்ட் வீக் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் டிராவல் போனேன். ஸோ அதில் எனக்கு பார்க்கும்போது நான் டேங்க் ஃபுல் பண்ணது இல்லாமல் எனக்கு நான் இன்னொரு 300 to 400 rupees என்னமோ சம்திங். இந்த டேங்க் ஃபுல் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 32 liters. ஸோ அது இல்லாமல் நான் வந்து ஒரு 300 to 400 சேர்த்து நான் பெட்ரோல் போட்டிருப்பேன். ஸோ அப்படி போட்டிருந்தப்ப பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன் 600 கிலோமீட்டர் எனக்கு தாண்டி வரப்போ எனக்கு 640 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ எனக்கு மொத்தமாக நான் போயிட்டு வந்தது. அதில் எனக்கு பார்த்தப்ப எனக்கு 18 கிலோமீட்டர் 18.5 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்து மைலேஜ் கொடுத்த மாதிரி எனக்கு காமிச்சு. அண்ட் மைலேஜ் அடுத்து நம்ம சேஃப்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டியில் இந்த வண்டி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சேஃப்டி உங்களுக்கே தெரியும், இந்த ப்ராடக்டோட கிராஷ் டெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த வண்டி சேஃப்டி வைஸ் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது நம்ம செகண்ட்ஸில் எடுக்கும்போது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இக்னிஸில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி மெயின்டெனன்ஸ் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி மாருதியில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு ஒரு 4,000 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு டோட்டலாகவே வரும். உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இதெல்லாமே மாற்றினீங்கன்னா 4 to 4.5 ஆகும் உங்களுக்கு அந்த ரேஞ்சு தான். இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் நான் செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு அரௌண்ட் 4.5K அந்த ரேஞ்ச் வரலாம் ஆச்சு. டோட்டலாக கூலண்ட் அண்ட் பிரேக் ஆயில்
அண்ட் நமக்கு இதெல்லாமே இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றணும்ல. அதுக்கப்புறம் நான் செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் வந்து இன்னும் 2 இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து கிளச் டைட்டாக இருக்கிற இஷ்யூ. கிளச் ஆப்வியஸ்லி இப்போ போயிடுச்சு. வண்டி 2017 எடுத்ததுன்றனால மேபி எப்படி யூசேஜ் அவங்க பண்ணாங்கன்னு தெரியல. கிளச் மட்டும் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. அது நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல. அரௌண்ட் கிளச் செட் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 10K ஆகுன்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்னா இன்ஜின் ஆயிலுக்கு அடுத்து நான் ஒர்க் பண்ணது வந்து பிரேக் அடித்தோம் அப்படின்னா சுத்தமாகவே எனக்கு பிரேக்கிங்கோட அந்த இதே இல்லை. அடிச்சேன்னா எனக்கு பிரேக் பேட் எல்லாமே அந்த பெடல் வந்து ஃபுல்லாக வைப்ரேஷனில் ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பேடு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் இருந்தது டிஸ்க் பேடு. பட் ஆனால் டிஸ்க் ரோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் மார்க் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டெப் கட்டிங் விழுந்தனால எனக்கு என்னதான் டிஸ்க் பேட் நல்லா இருந்தாலும் நான் பிரேக் பண்ணுறப்ப எனக்கு அந்த பிரேக்கிங் கரெக்டாக கிடைக்கல. நான் ஒரு கால்குலேட்டிவாக இங்கே நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு 100 அபோவ் போகும்போது நான் ஒரு பிரேக் அடிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. ஏன்னா வந்து பெடல் வந்து ஃபுல் வைப்ரேஷனில் இருந்துச்சு, பிரேக்கிங்கே கிடைக்கல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணேன். அப்படி உங்களுக்கு டிஸ்க்கு அந்த ரோட்டர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேட் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் அரௌண்ட் வந்து 2 ரோட்டார் சேர்த்து உங்களுக்கு 1800 900 சம்திங் வந்துச்சு. ப்ளஸ் டிஸ்க் பேடும் உங்களுக்கு அதே ரேஞ்ச் தான், 2000 ரேஞ்ச் ரெண்டும் சேர்த்து வந்தது. மொத்தமாக லேபர் காஸ்ட்டோட சேர்த்து எனக்கு வந்து 4690 750 சம்திங் எனக்கு அந்த ரேஞ்ச் ஆச்சு. நான் பில் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, பில் காரில் இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு பில்லுமே நான் காமிக்கிறேன். மற்றபடி சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சஸ்பென்ஷனில் கொஞ்சம் வந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இல்லை. சடனாக நீங்கள் ஏதாவது ஒரு பம்பில் ஸ்பீட் பிரேக்கரில் தெரியாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ள அந்த இம்பாக்ட் நல்லாவே தெரியுது. சீட்டில் இருந்து நான் ஜம்ப் ஆகிற வரையுமே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இதே கிளான்ஸா போலோ அந்த மாதிரி ஷிஃப்ட் ஓட்டும் போது எனக்கு வந்து அந்த அளவு இம்பாக்ட் தெரியல. இது அந்த மைக்ரோ எஸ்யூவி கான்செப்ட்ல இருக்கனால அந்த இம்பாக்ட் உடனே தெரியுதான்றது ஒரு சின்ன டவுட் இருக்கு. இன்னொன்று ஸ்டேரிங் ஃபீட்பேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு நாய்ஸ் வரும். ஸ்டேரிங்கில் அது ப்ராப்ளம் வருதா என்னன்னு தெரியல. மாருதியில் நிறைய நான் பார்த்துருக்கேன், சின்னதாக ஒரு நாய்ஸ் வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா வந்து அது தெரியுது. ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு, ஒரு டிராஃபிக்ல திருப்பணும் அப்படின்னா அந்த ஒரு நாய்ஸ் ஒரு ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கு. மற்றபடி ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இது என்னன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக டேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி கவுண்டர் ஸ்டீர் ஆகவே மாட்டேங்குது வண்டி. அது ஒரு நார்மல் ஸ்பீட்ஸ்ல போய் ஒரு ஹைவே ஹில்ஸ்ல இப்படி அந்த ஒரு ஏர்பின் பென்ல வளையிறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு ஓரளவு வந்து கவுண்டர் ஸ்பீட் ஆயிருது. நான் போலோல இதெல்லாம் பண்ணும்போது நார்மலாக இந்த மாதிரி ரோட்லேயே நம்ம வளைச்சி இப்படி கரெக்டாக ஆக்சிலேட் பண்ணோம்னா அழகா இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல அது ஸ்டேரிங் கரெக்டாக கவுண்டர் சென்டர் ஆகும். ஆனால் இதில் வந்து அது டக்குன்னு ஆக மாட்டேங்குது, நம்மளாதான் மறுபடியும் பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்று டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தோம்னா கம்ஃபர்ட் வைஸில் வந்து உங்களுக்கு இந்த சீட்ஸ்லாம் வந்து ஸ்டாக்ல யூஸ் பண்ண அதே ஃபேப்ரிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் கப் ஹோல்டிங் சீட் மாதிரி நல்லா தான் இருக்குது. என்னோட சைஸ்க்கு ஓகே. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க உட்காந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். மற்றபடி ரியர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். இன்னொரு ஆள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மீடியமாக இருக்காங்கன்னா 3 பேர் உட்காரலாம். ரியர் சீட்டில் உட்கார்றப்ப என்னன்னா ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இதுலேயே விடும்போது தெரியறது இல்லை அந்த அளவு. ஆனால் ரியர் சீட்டில் ரொம்பவுமே தூக்கி போடுது. இது வந்து ரொம்பவுமே இந்த வண்டியில் வந்து டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல போனால் ஏன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு எல்லாமே எனக்கு அப்போ கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபேடாக வருது, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. இது வந்து ஒரு ஒயிட் தீம் ப்ளஸ் பிளாக் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டி அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு இது அந்த பட்டன்ஸ் போகிறதோ சுவிட்ச் போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏசி பட்டன்ஸ் வந்து எல்லாமே. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸில் ஒரு 2 சுவிச்சஸ் மட்டும் ஒர்க் ஆகலை, மோட் சேஞ்சிங் சுவிச்சஸ் மட்டும். மற்றபடி இந்த இன்ஃபோ சுவிச்சஸ் எல்லாமே இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. இந்த கால் கட் ஆப்ஷன் இதுவுமே இதில் போயிடுச்சு, இது மட்டும் மாற்றுற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இன்டீரியர் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியோட கியர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்லிக்காக தான் இருக்குது. கியர்ஸில் இன்னும் வந்து அந்த டைட் ஆகிற இஷ்யூ அந்த மாதிரி கியரில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ஆகலை. இப்போ வரைக்கும் நான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இப்போ நான் 47,000 எடுத்தேன், 46,800 சம்திங் அந்த ரேஞ்சில் நான் எடுத்தேன். நான் இப்போ வந்து 50,100 ஓடிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன், ரன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக இந்த இஷ்யூஸ், இந்த பிரேக் கம்ப்ளைண்ட் வந்தது, இந்த கிளச் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் வண்டியில் இருக்குது. மற்றபடி இந்த ஹைவேல ஓட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 அபோவ் போடுறீங்க, ஒரு 120 அபோவ் போடுறீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக மாருதி வெஹிக்கிள் இருக்கிறது தான் அந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் மட்டும் உங்களுக்கு இதில் இருக்கும். பட் அந்த ஸ்பீட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வண்டிக்கு வந்து நான் அந்த ஸ்பீட்ஸ் போங்கன்று நான் என்கரேஜே பண்ண மாட்டேன். 100ல் ஓட்டுனீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி. உங்களுக்கு லோக்கல் யூசேஜ் ஆகட்டும், ஈவன் நீங்கள் ஹைவேவோ போனீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 120 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஏதாவது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு 100 வந்துருங்க. 90 to 100 வந்து குட் இனஃப் இந்த வண்டிக்கு சொல்ல போனால். அதுக்கு மேலேன்றது சேஃப்டி இல்லை. 2 ஏர் பேக்ஸ் தான் இருக்குது வண்டியில். இந்த வண்டியில் இப்போ இக்னிஸ் நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னோட யூசர் ரிவ்யூவாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மேபி நான் இன்னும் 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் தான் மிஸ் பண்ணியிருக்கலாம். எதுக்காக இந்த வீடியோனா, மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட்ல யாராவது வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே போயிட்டு ஷிஃப்ட் இந்த மாதிரி தான் போய் எல்லாமே ஒரு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்ன்றப்ப அந்த மாதிரி ஷிஃப்ட்டை தான் ரொம்ப எல்லாருமே போய் தேடி இது பண்ணுறீங்க. ஸோ ஷிஃப்ட் பெட்ரோல் என்ன இன்ஜினோ அதே இன்ஜின் தான் உங்களுக்கு இக்னிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. சேம் டீசல் ஆகட்டும் உங்களுக்கு பெட்ரோல் ஆகட்டும் ரெண்டுமே அப்போ வந்ததில்ல. ஸோ நீங்கள் இக்னிஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருக்கிறப்ப செகண்ட் ஹேண்டில் நீங்கள் நல்லாவே சூஸ் பண்ணலாம். ஏன்னா வண்டி வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து வண்டி கிடைக்குது. ஒரு 4 lakh பட்ஜெட்லாம் பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபோ சிஸ்டம், இந்த மியூசிக் சிஸ்டம், சில ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பேசிக்லாம் பார்த்தீங்கன்னா 3,75,000 80,000லேருந்தே உங்களுக்கு 17 மாடல்லாம் கிடைக்குது பெட்ரோல் வண்டி எல்லாமே. சிக்மா வேரியன்ட்லாம் ஜீட்டான்றப்ப ஒரு 4 lakh above வந்துருது. டெல்டா அந்த ரேஞ்செலாம் 4 lakh 4.3 அந்த ரேஞ்ச் வந்துருது. பிரேக்கிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் இன்டர்வலில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரேக் பேர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்குது. கரெக்டாக நீங்கள் பிரேக் பண்ணால் கரெக்டாக நீங்கள் அடிக்கலாம். எங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பின் பாயிண்டாக வண்டி நிற்கும். வேறு ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா இதில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ரிப்ளைல நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிடுறேன். மற்றபடி இப்போ நான் 3rd gearல இருக்கேன். நல்ல ஒரு புல் பண்ணிட்டுருக்கேன். வண்டி சலிக்காமல் ஏறி போயிட்டே இருக்கும். ஸோ 100 பண்ணிட்டுருக்கேன் இந்த வண்டியில். வண்டியோட பிக்கப் இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்ல. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதில் அப்படியே சஸ்பென்ஷனுமே உங்களுக்கு சொல்லிடுற எப்படி இருக்கும்ட்ட. பொறுமையாக விட்டு இறங்குறப்போ உங்களுக்கு எந்த இம்பாக்டும் தெரியாது. வேகமாக விட்டிங்கன்னா வண்டி நல்லாவே தூக்கி போடும். இக்னிஸ் பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு ஓவரால் செகண்ட் ஹேண்டில் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணதில் செகண்ட் ஹேண்ட் வாங்கினதில் நான் எம் சாட்டிஸ்ஃபைட். நான் அதை தான் சொல்ல போவேன். 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். எனக்கு எல்லா விதத்துலையுமே இந்த வண்டி ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நான் போனால் ஒரு 7 seater போகணுன்றது தான் என்னோட இது. இப்போதைக்கு இந்த வண்டி ஓகே எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா அதை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். நான் எந்த அளவு நான் சொல்லியிருக்கேன்றது எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி எனக்கு அந்த லாஸ்ட் டைம் நான் கிளான்ஸாவோட யூசர் ரிவ்யூ போட்டது வந்து எனக்கு ஒரு நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன். எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தேன்னு எனக்கு பர்சனலாக கால் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மற்றபடி நம்மளுக்கு போலோ வீடியோ ஆகட்டும், போலோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸும் தனியாகவே நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம்.